நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு கம்பேரிசன் ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, அவங்க வீடு ஏன் அப்படி இருக்கு, நம்ம வேலை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவனுக்கு மட்டும் எப்படி ப்ரமோஷன் கிடைச்சது, அவனை விட எனக்கு தானே திறமை ஜாஸ்தி, இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அந்த ஒப்பீட்டை தவிர்க்கவே முடியாது. வெளியே சொல்லலைன்னாலும் மனசுக்குள்ளேயாவது ஆதங்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். நமக்கெல்லாம் கொரோனா காலம்னு ஒண்ணு வந்தது. அந்த கொரோனா காலத்துல ஒவ்வொருத்தரும் அதுவரைக்கும் பேசாம இருந்தவங்க கிட்ட கூட போன் பண்ணி வலிய பேச்சு கொடுத்தாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உங்க ஏரியால எல்லாரும் எப்படி இருக்காங்க, அங்க கொரோனா பாதிப்பு எந்த அளவுல அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நாமெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோமோ தெரியல, பிழைச்சிருக்கிறதே பெரிய வரம்தான் அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் அப்ப இருந்தது. அதனால எதுவுமே சாஸ்வதம் இல்ல இந்த உலகத்துல அப்படின்னு எல்லாம் எல்லாரும் தத்துவார்த்தமா யோசிக்கலாம் ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் நம்ம மனசுக்குள்ள எந்தவித கம்பாரிசனோ எந்த பொறாமையோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுச்சு. அப்புறம் காலம் மாறிச்சு, எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. நம்ம மனசும் பழையபடி அந்த கம்பாரிசன் மோடுக்கு போயிடுச்சு. இந்த வாழ்க்கை தான் நமக்கு எத்தனை விதமான பாடங்களை கத்து கொடுக்குது. ஆனா எவ்வளவு கத்துக்கிட்டாலும் சில இயல்புகளை நம்மால மாத்திக்க முடியல.